இந்த வீடியோவோட எண்ட்ல LangChain என்ன, அதோட டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும்ன்ற டீடைல்டு கிளாரிட்டி கிடைக்கும். இன் அடிஷன் டு திஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு குட்டி ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லும் பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோல LangChain அண்ட் இட்ஸ் ஃபேமிலி பத்தி பார்த்தோம். அதாவது ஒரு AI அப்ளிகேஷனுக்கு எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் ஒரு சர்வீஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே LangChain அப்படின்ற ஃபேமிலி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒவ்வொரு சர்வீஸையும் ரொம்ப டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி LangChain-ஐ நம்ம ஒரு பில்டிங் மெட்டீரியல்ஸோட மேப் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல அந்த LangChain-ஓட பில்டிங் மெட்டீரியல்ஸ், அதாவது அந்த LangChain-ல என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த LangChain-ஓட டூல்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா ஒரு யூஸ் கேஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நம்ம கிளையண்டோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, ஒரு AI சாட்பாட் கேட்குறாங்க. அந்த AI சாட்பாட் நார்மலா இல்லாம யூசர் ஒரு கொரி கேட்டா அவங்களோட டாக்குமெண்ட்டை ரிசர்ச் பண்ணி அந்த கொரிக்கு ஆன்சர் எழுதணும். இன்கேஸ் அந்த யூசர் கேட்ட கொரி அந்த டாக்குமெண்ட்ல இல்லைன்னா நெட்ல போய் சர்ச் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கான ஆன்சரை ப்ரொவைட் பண்ணும். இதுதான் அவங்களோட முக்கியமான ரெக்குயர்மெண்ட். இந்த அடிஷன் டு திஸ் இந்த என்டையர் அப்ளிகேஷனுமே ஒரு AI ஏஜென்ட் பேஸ்ட் அப்ளிகேஷனா அவங்க கேட்குறாங்க. Let's figure out what are the tools we need to complete this requirement. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அச்சீவ் பண்றதுக்கு நான் 3 விதத்துல உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்டை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குன்றத எந்த ஒரு டெர்மினாலஜிஸும் இல்லாம காமனா லெட்ஸ் ஃபிகர் இட் அவுட். அதுக்கப்புறமா என்னென்ன காம்போனன்ட்ஸ்ல LangChain-ல இருக்குன்னு ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். தேர்டா, நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண LangChain-ஓட டூல்ஸோட எப்படி மேப் ஆயிட்டு நம்ம ரெக்குயர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த கிளைண்ட் கிட்ட ரெக்குயர்மெண்ட்ல யூசர் கொரி கேட்டா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து ஆன்சர் பண்ணணும்ன்றது தான். ஸோ அந்த டாக்குமெண்ட் பார்த்து ஆன்சர் பண்றதுக்கு கண்டிப்பா டாப் ஆஃப் த மாடலா நம்மளுக்கு ஒரு LLM மாடல் தேவைப்படுது. அப்பதான் யூசர் என்ன டைனமிக்கா கேட்டாலுமே அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஆன்சர் பண்ணும். அப்போ கண்டிப்பா இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்டா தேவைப்படுறது ஒரு LLM மாடல். செகண்டா, அந்த ரெக்குயர்மெண்ட்ல யூசர் கொரி கேட்டா ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் எப்படி பண்ணணும்ன்றத நம்ம ப்ராம்ப்ட் மூலியமா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். தேர்டா, அந்த கிளைண்ட் சொன்ன ரெக்குயர்மெண்ட்ல யூசர் என்ன கொரி கேட்டாலுமே ஒரு டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணிட்டு வந்து எனக்கு ஆன்சர் சொல்லணும்னு. அப்ப லிட்ரலி நம்மளுக்கு தேர்டா தேவைப்படுறது ஒரு ரேக் ரிட்ரைவர். ஃபோர்த்தா, நம்ம கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்கேஸ் அந்த டாக்குமெண்ட்ல இல்லைன்னா நெட்ல சர்ச் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு சர்ச் டூல் ஒன்று கண்டிப்பா தேவைப்படுது, யூசர் கேட்குற கொரீஸை சர்ச் பண்ணிட்டு வந்து கொடுக்கறதுக்கு. ஃபிஃப்த்தா, நம்ம கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்ல யூசர் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். எப்படி ஒரு ChatGPT நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரைட் அசைன்மெண்ட் அபவுட் மகாத்மா காந்தின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம் ரீரைட் இட் அப்படின்னு சொன்னா போதும், மகாத்மா காந்தின்ற கான்டெக்ட் கொடுக்க வேணாம். ஸோ அது மெமரின்ற கான்செப்ட் மூலியமா ப்ரீவியஸா என்ன கொஸ்டின் கேட்டோமோ அந்த கொஸ்டினை ரிமைன் பண்ணியே நம்மளுக்கு எல்லா ஆன்சருமே கரெக்டா கொடுக்கும். இது எப்போ பாசிபிள்னா மெமரி கான்செப்ட் இருக்கும்போது பாசிபிள். அப்போ ஒரு நல்ல AI சாட்பாட்டுக்கு கண்டிப்பா டிஃபால்ட்டாவே மெமரி கான்செப்ட் இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அஸ் பர் த கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் இது ஒரு AI சாட்பாட்ன்றதுனால கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மெமரி காம்பனன்ட் தேவைப்படுது. சிக்ஸ்தா, இந்த அப்ளிகேஷன் மோரோவர் ஒரு AI ஏஜென்ட் அப்ளிகேஷனா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு AI ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கு, என்னென்னலாம் யூஸ் பண்ணுன்றத ரொம்ப அப்ட்ராக்டா நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ அந்த LangChain என்னென்னலாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். இப்போ LangChain-ல என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கு நம்ம யூஸ் பண்றதுக்குன்னு பார்க்கலாம். LangChain-ல இருக்கிற டூல்ஸை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த LangChain டூல்ஸையும் நம்ம ரெக்குயர்மெண்ட்டையும் மேப் பண்ணி ஒரு கிளாரிட்டி எடுத்துடலாம். இந்த LangChain இஸ் a framework-ன்றதுனால இதை பைத்தான் லைப்ரரி யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம்வொர்க்கை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ரேம்வொர்க்ஸ்ல இருக்கிற இப்ப நான் சொல்ல போற எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனா அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொல்ல போறது LangChain-ஓட பைத்தான் லைப்ரரியில என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், அதாவது என்னென்ன டூல்ஸ்லாம் இந்த LangChain-க்கு சப்போர்ட் பண்ண போகுது. LangChain-ல as of now டோட்டலா 7 key components or tools இருக்கு. இதுல எல்லாமே ஒரு அப்ளிகேஷனுக்கு கம்பல்சரி யூஸ் பண்ணணும் இல்ல, பேஸ்ட் ஆன் த கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நம்ம காம்பினேஷன் பேசிஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் see one by one. ஃபர்ஸ்டா பார்க்க போறது LLM மாடல். இது மஸ்ட்.
ஒரு LangChain இஸ் a AI அப்ளிகேஷனுக்கான ஃப்ரேம்வொர்க். அப்ப AI அப்ளிகேஷன்னாலே கண்டிப்பா ஒரு LLM மாடல் தேவைப்படும். அப்போ LLM மாடல் இல்லாம ஒரு LangChain அப்ளிகேஷன் யூஸ் ஆகாது. So LLM மாடல் இஸ் த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் அண்ட் மஸ்ட் காம்பனன்ட். செகண்டா பார்க்க போற காம்பனன்ட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். ஒரு LLM மாடல் மஸ்ட்னாலே கண்டிப்பா அந்த LLM மாடலை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ப்ராம்ப்ட் தேவைப்படுது. So இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டும் ஒரு மஸ்ட் யூஸ்டு டூல். நம்ம தேர்டா பார்க்க போறது செயின். இதுதான் ஹார்ட் ஆஃப் LangChain. ஏன்னா பெயர் சொல்லலே இருக்கு இல்லையா, இட்ஸ் அ LangChain. இதை ஏன் அவங்க செயின்னு சொல்றாங்க அப்படின்னா, we are going to integrate so many tasks. அந்த எல்லா டாஸ்கையும் ஒரு செயின் பெர்ஸ்பெக்டிவ்ல we are going to integrate. That's why they have kept the name LangChain. ஸோ நம்மளோட ஒவ்வொரு டாஸ்கையுமே அஸ் அ செயினா தான் நம்ம கன்சிடர் பண்ணி இன்டகிரேட் பண்ணிக்க போறோம். இந்த LangChain ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட்டை நம்மளுக்கு கொடுக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த யூஸ் கேசஸ் இதுல தான் இருக்கும். எஸ், அஸ் அ ஃபோர்த் காம்பனன்ட் தான் நம்ம பார்க்க போறது RAG. ஸோ RAG எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரெட்ரிவல் ஆர்குமெண்டட் ஜெனரேட்டிவ். இதை பத்தி டீடைல்டா நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ இருக்கு, போய் மறக்காம பாருங்க. எப்பெல்லாம் ஒரு ரெக்யர்மெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்து ரெஃபர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணிட்டு வந்து ஆன்சர் பண்ணோமோ அப்பெல்லாம் we use RAG. இந்த RAG இஸ் ஆப்ஷனல். உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு நீடு இருந்தா மட்டும் LangChainல இந்த காம்பனன்ட்டை நீங்க கால் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஃப்த்தா பார்க்க போறது மெமரி அப்படின்ற காம்பனன்ட். இதுவுமே நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். பேஸ்ட் ஆன் த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து அந்த AI ஏஜென்ட்டுக்கு மெமரி வேணுமா வேண்டாமான்றதை வச்சு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்தா பார்க்க போறது டூல். இந்த டூல் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, இப்ப வெப் சர்ச் தேவைப்படுது அப்படின்னா இந்த வெப் சர்ச்க்கான கோட நம்ம டூல் வழியா தான் இன்டகிரேட் பண்ண போறோம். நாட் ஒன்லி ஒன் டூலை மட்டும் நீங்க இன்டகிரேட் பண்ணணும்னு இல்லை, RAGயுமே இந்த டூலா கன்சிடர் பண்ணி தான் இன்டகிரேட் பண்ண போறோம். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 4-5 டாஸ்க் இருக்குன்னா அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே டூல் வழியா தான் இன்டகிரேட் பண்ண போறோம். ஒரு டாஸ்க் இருக்குன்ற போது நம்மளுக்கு டூல் அவ்வளோக்கா தேவையில்லை. ஒரு சிம்பிள் AI ப்ராஜெக்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு டூல் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு AI அப்ளிகேஷன் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகணுமா இல்ல நான் ஏஜென்ட் அப்ளிகேஷனா ஆக்ட் ஆகணுமான்றதும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பேஸ்ட் ஆன் த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து அதை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்க கேட்கலாம் மேம், ஒரு AI அப்ளிகேஷனுக்கும் AI ஏஜென்ட் அப்ளிகேஷனுக்கும் என்ன மேம் டிஃபரெண்ட்னு. ஒரு AI அப்ளிகேஷன் ஒரு டாஸ்கா சீக்வன்ஸா நம்ம கிட்ட ஹியூமன் இந்த லூப்ல கொடுக்கும். அதே இது AI ஏஜென்ட் அப்படின்றது ஹியூமன் இந்த லூப்பும் இருக்கும், ஹியூமன் நாட் இந்த லூப்பும் இருக்கும். அதுவே பேசிக்கும், 2 AI ஏஜென்ட் அதுவே பேசிக்கும், அதுவே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் கொடுக்கும். ஸோ சக்சஸ்ஃபுல்லா நம்ம LangChainோட கீ காம்பனன்ட்ஸை பத்தி டீட்டெயில்டா பார்த்தாச்சு. இப்போ நம்ம தேர்டா ஒரு விஷயம் பண்ண போறோங்க. எஸ், நம்ம ரெக்யர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணதும் இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த LangChainோட கீ காம்பனன்ட்ஸும் எப்படி மேப் பண்ண போகுது, எந்தெந்த கேசஸ்க்கு எந்தெந்த கீ காம்பனன்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆக போகுதுன்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். மேப்பிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் சைடு இருந்து உங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ். கோடிங் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ரெக்யர்மெண்ட்டை கிளாரிட்டியோட மேப்பிங் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா கோடிங் பண்ணிடலாம். Not only for LangChain, for all the coding solutions. ஒரு சீக்ரெட் என்னன்னா, நம்ம பிரெயினுக்கு கிளாரிட்டி கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஹேண்ட் கோடிங் பண்ணும். அப்போ நல்ல கோடிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க பிரெயினுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும். அந்த பிரெயினுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு நீங்க பேசிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷனல் கான்செப்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைட் ஸ்ட்ராட்டஜில படிக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு ஸ்டேட் பண்ணுவோம். அந்த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன சர்வீஸ் LangChainல இருக்குன்னு மேப் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம சாட்பாட்ல ஒரு யூசர் வந்து கொரி கேட்கும் போது அது டாக்குமெண்ட்டை ரிசர்ச் பண்ணிட்டு வந்து டைனமிக்கா ஆன்சர் பண்ணணும். ஹியூமன் எப்படி இன்டெலிஜென்ஸ் பேசிஸ்ல ஆன்சர் பண்ணுவாங்களோ இந்த ப்ராசஸுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு LLM மாடல் தேவைப்படும் இல்லைங்களா? அதுதான் LangChainல பார்த்த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் LLM மாடல். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் டைனமிக் கொரிஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். அந்த டைனமிக் கொரிஸோட ரெக்யர்மெண்ட்டை LangChainல இருக்கிற LLM மாடலோட ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ல நம்ம செகண்டா டிஸ்கஸ் பண்ணது, யூசர் ஒரு கொரி கேட்கும் போது ஒரு அவுட்புட் வரணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த அவுட்புட் எந்த ஃபார்மேட்ல வரணும் அப்படின்றதுக்கு நம்ம ப்ராம்ப்ட் பண்ணாதான் சொல்லும். இந்த ரெக்யர்மெண்ட்டை LangChainல இருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ல நம்ம தேர்டா ஃபிகர் அவுட் பண்ணது, ஒரு யூசர் கொரி கேட்டா அந்த கொரியை டாக்குமெண்ட்ல ரெஃபர் பண்ணிட்டு ரிட்ரைவ் பண்ணி கரெக்டா ஆன்சர் பண்ணோன்னு. இந்த ரிட்ரைவல் ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு ஒரு RAG வேணும். அந்த RAG
லேங் செயின்ல இருக்கக்கூடிய ரேங்க் காம்பனன்ட் இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ல நம்ம ஃபோர்த்தா டிஸ்கஸ் பண்ணது, இன் கேஸ் அந்த கொரி டாக்குமெண்ட்ல இல்ல அப்படின்னா இது வெப்ல சர்ச் பண்ணிட்டு வந்து அந்த கொரிக்கான ஆன்சரை ரிட்ரைவ் பண்ணிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு வெப் சர்ச் டூல் வேணும். லேங் செயின்ல டூல்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வெப் சர்ச்க்கான ஃபங்க்ஷனை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸாக்ட் ரெக்யர்மெண்ட்டை லேங் செயின்ல இருக்கக்கூடிய டூல் அப்படின்ற காம்பனன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. குறிப்பா இந்த ரேக் பேஸ்ட் ஏஐ சாட்பாட் கண்டிப்பா மெமரியை ப்ரிசர்வ் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டோமோ அந்த கான்டெக்ட் படி தான் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்மளோட கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் படி இதுக்கு மெமரி கண்டிப்பா தேவைப்படுது. நம்ம லேங் செயின்லயும் மெமரி காம்பனன்ட் இருக்கு. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டை லேங் செயின்ல இருக்கிற மெமரி காம்பனன்ட் ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ல நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணது மோர் ஓவர் இந்த ஏஐ சாட்பாட் ஒரு ஏஐ ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கணும்னு. எக்ஸாக்ட்லி இதையும் நம்ம லேங் செயின் ஏஐ ஏஜென்ட்டோட ஈஸியா செட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணமோ அது எல்லாமே ஒரே ஃப்ரேம் ஒர்க், அந்த லேங் செயினோட காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சொல்யூஷன் கொடுக்க முடியுது. தட்ஸ் வை லேங் செயின் இஸ் சோ பாப்புலர். ஸோ உங்களுக்கு லேங் செயினோட எல்லா டூலையும் யூஸ் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன்ல எல்லா டூலுமே யூஸ் ஆகிற மாதிரி நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். பட் ரியல் சினாரியோல அவங்கவுங்க சினாரியோக்கு ஏற்று தான் இந்த எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ணுமா, இல்ல 3 டூல் யூஸ் பண்ணா போதுமா, இல்ல 4 டூல் யூஸ் பண்ண போதுமான்றது டிசைட் ஆயிக்கும். ஸோ மேப்பிங் பக்காவா முடிச்சாச்சு. பட் ஏதோ ஒன்று மிஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ கோடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கேட்கலாம், மேம் எல்லா காம்போனன்ட்ஸும் சொன்னீங்க, லேங் செயினோட ஹார்ட்டே அந்த செயினிங் தான், அந்த செயினிங்கை நம்ம எங்கேயுமே மேப் பண்ணலையேன்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரேக் அப்படின்றதும் இந்த செயின்குள்ள தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அந்த வெப் சர்ச் டூலுக்கான ஃபங்க்ஷனையும் நம்ம செயின்குள்ள தான் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ எத்தனை டாஸ்க் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அதை செயினா டிஃபைன் பண்ணி தான் அந்த செயின் ஒவ்வொன்றையும் டூல்ல கொடுத்து ஆக்சஸ் பண்ண போறோம். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு அப்ட்ராக்டா இருக்கலாம். நீங்க இந்த ஹேண்ட்ஸ் ஆன் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லா தியரி கான்செப்டும் கீ கான்செப்டும் எப்படி ப்ரோக்ராமிங்ல இன்டெகிரேட் ஆயிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டை கொடுக்குதுன்னு ஈஸியா புரியும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கும் என்ன வேணும்னு பார்த்துட்டோம். லேங் செயினோட காம்பனன்ட்ஸும் தனியாக பார்த்து மேப்பும் பண்ணியாச்சு. இப்போ குயிக்காக ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டோம்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக லேங் செயின் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ அதுக்காக நான் என்விரான்மெண்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஐபைத்தான் நோட் புக் எடுத்திருக்கேன். நம்ம யூசர் என்ன குறி கேட்டாலும் நம்மளுக்கு டாக்குமெண்ட்ல போய் ரிசர்ச் பண்ணிட்டு வரணுன்றதுக்காக இங்கே நான் சும்மா ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் ஃபைல் வந்து எடுத்திருக்கேன். நத்திங் பிக்கர் தென் திஸ். சரிங்களா, சும்மா ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம யூசர் குறி கேட்டாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ல வந்து ரெஃபர் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணும். இன்கேஸ் இந்த டாக்குமெண்ட்ல இல்லைன்னா போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு வரும். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் அ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். சரிங்களா. ஸோ நவ் லெட்ஸ் see how Python code works for this particular problem statement. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா. லேங் செயின்ல இருந்து செயின்ஸோட LLM செயின்ஸ் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் எம்படிங் எடுத்திருக்கோம், டாக்குமெண்ட் லோடர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏபிஐ கீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓப்பன் ஏஐயும் பெய்டு டேவ்லி அப்படின்றது தான் சர்ச் டூலுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டேவ்லியோடது ஃப்ரீ கிரெடிட்ஸ் 1000 கிரெடிட்ஸ் கிட்ட நம்மளுக்கு இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அதோட ஏபிஐ கீஸை நான் என்விரான்மெண்ட் ஃபைலில் யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஹேண்ட்ஸ் ஆனோட முக்கியமான நோக்கம் என்னன்னா இது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது அண்ட் கோர் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி யூசர் கேட்குற எல்லா டைனமிக் கொரிஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் மாடல் வேணும். அதுதான் இந்த LLM மாடல். அதுதான் ஓப்பன் ஏஐயோட மாடலை நம்ம இங்கே லோட் பண்ணியிருக்கோம். அதில் GPT 3.5 டர்போ அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. நம்ம என்ன கொஷின் கேட்டாலும் எனக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வேணும். அதாவது நம்ம ரெக்யர்மெண்ட்டை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வேணும் இல்லையா. ஸோ அதை தான் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குது. இது எல்லாமே எங்கேருந்து மேம் நீங்கள் ஈஸியாக இப்படி போட்டுட்டீங்களேன்னு சொன்னா அதுதான் லைப்ரரியோட ஒர்க்கே. ஸோ எல்லாமே இவங்க இங்கே கோட் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய ப்ரோக்ராமர்ஸ் இதை டெவலப் பண்ணவங்க. ஸோ நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த லேங் செயின் அப்படின்ற லைப்ரரியிலேருந்து சாட் மாடல்ஸ் அப்படின்றதுல தான் சாட் ஓப்பன் எடுத்திருப்பாங்க. லேங் செயின் டாட் ப்ராம்ப்ட்ல தான் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எடுத்திருப்பாங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் கோடு எழுதி வச்சாச்சு. அதை நம்ம ஈஸியாக இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மேப்பிங்கான ஹேண்ட்ஸ் ஆன் தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா
டெக்ஸ்டா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம நம்பர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணாதான் நம்மளோட ஏஐ மாடலால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த டெக்ஸ்ட்ட நம்ம லோட் பண்றோம். லோட் பண்ணி எம்பெடிங்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு, அத வெக்டாரா கன்வெர்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால அத ரிட்ரைவ் பண்ண முடியும். இன் கேஸ் நீங்க இந்த ஏஐக்கே ரொம்ப புதுசா இருக்கீங்க. டைரக்ட்டா லாங்செயின்குள்ள வந்துட்டீங்க. நான் சொல்ற இந்த வெக்டார்னா என்ன? எம்பெடிங்ஸ்னா என்னன்னு தெரியலன்னா, நீங்க ஸ்க்ராட்ச்ல இருந்து படிக்கும் பொழுது தான் இதோட முக்கியமான புரிதல் உங்களுக்கு தேவைப்படும். டெர்மினாலஜிஸோட இம்பார்ட்டன்ஸும் தேவைப்படும். எப்ப எங்க யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஈஸியா புரியும். சரிங்களா? ஸோ அஸ் ஆஃப் நவ் நம்ம ரெக்யர்மெண்ட்ட சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த இடத்துல நான் கோடிங்க உங்களுக்கு நான் எழுதி காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ ராக் செயின் அப்படின்றது இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்எல்எம் மாடலையும் நம்ம ரிட்ரைவரையும் இங்க செயினா, அதாவது ராகோட செயினா நம்ம ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாரி தான் இங்க கொஸ்டினுக்கு கேட்டா ஆன்சர் பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு QA செயின்ன்ற வேரியபிள்ல எல்எல்எம் செயின் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன்ல நம்ம எல்எல்எம்மும் ப்ராம்ப்ட்டும். அப்ப செயினிங்னாலே கண்டிப்பா ஒரு எல்எல்எம் மாடல் அதுக்கப்புறம் ஒரு ப்ராம்ப்ட் வரணும். இந்த இடத்துல டைரக்ட் ப்ராம்ப்ட்டா இருக்கலாம். பட் இங்க பார்த்தீங்கன்னா, ராக் செயின்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிட்ரைவரே ஒரு ப்ராம்ப்ட்டா அமைஞ்சிருக்கு. ஸோ தட் ரிட்ரைவரோட எல்லா ப்ராம்ப்ட்டுமே அவங்க இங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அஸ் ஆஃப் நவ் ஒரு யூசர் கொரி கேட்டா ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸ் பேசிஸ்ல ஆன்சர் பண்றதுக்காக டாக்குமெண்ட்ட லோட் பண்ணி ரிட்ரைவல் பண்ணிட்டோம். இப்ப நம்மளோட அடுத்த டெஸ்ட் கேஸ் என்ன அப்டின்னா, இன் கேஸ் அந்த டாக்குமெண்ட்ல இல்லன்னா, நம்மளுக்கு நெட்ல சர்ச் பண்ணிட்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம சர்ச் டூல் அப்டின்ற ஒரு டூல் காம்போனன்ட் வழியா நம்ம அத இன்ஜெக்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்காக நம்ம Tavliன்னு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ண போறோம். அதுக்காக இன்பில்ட்டாவே Tavli சர்ச் ரிசல்ட் அப்டின்னு இருக்குது. மேக்ஸிமம் 3 டர்ன்ஸ் வரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரன் குடுத்துருக்கோம். இந்த இடத்துல இந்த டூல் என்ன பண்ணணும் அப்படின்றத இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இந்த டூல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ நம்ம ஏஜென்ட்டா இத கன்வெர்ட் பண்ணும்போது, நம்ம டூலா இத ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன வச்சு தான் நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு அதுவாவே என்ன டூல யூஸ் பண்ணணும் அப்படின்றத எடுத்துக்கும். அப்போ ஒரு டூலையும் நீங்க ரெப்ரசன்ட் பண்ணும்போது, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன கிளியரா நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அஸ் ஆஃப் நவ் நம்மளுக்கு 2 டூல் யூஸ் பண்ண போறோம். ஒண்ணு என்னன்னா, கேட்கிற கேள்விக்கு டாக்குமெண்ட்ட ரெஃபர் பண்ணி சொல்லணும். இன்னொன்னு எனக்கு இன்கேஸ் இல்ல அப்படின்னா, எனக்கு நெட்ல சர்ச் பண்ணிட்டு வந்து சொல்லணும். ஸோ திஸ் இஸ் மை திங் இல்லைங்களா? ஸோ அதுக்காக QA செயினும், இன்னொன்னு ராகும் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ சர்ச் டூல் அப்படின்றது. மொத்தம் இந்த இடத்துலயே நான் 3 டூல் கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இன்னொன்னு ராக சர்ச் பண்ணிட்டு வந்து ஆன்சர் பண்ணணும். ராக்லயும் இல்லைன்னா சர்ச் பண்ணிட்டு வந்து ஆன்சர் பண்ணணும். இப்ப 3 டிஃபரெண்ட் டாஸ்க் இங்க நடக்கிறதுனால, அஸ் அ டூலா நான் லிஸ்ட்ல ஒவ்வொன்னையும் பாஸ் பண்ணிட்டேன். அந்த ஒவ்வொன்னும் என்ன பண்ணணும்ன்றதும் டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் இன் ஏஜென்ட்ல, அதுவும் லாங்செயின்ல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு மெமரி வேணும் இல்லையா? ஸோ தட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியாச்சுன்னா, மெமரியையும் நம்ம குடுத்தாச்சு. மெமரியில நெறைய டைப்ஸ் இருக்கு. நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதுல நான் இங்க எக்ஸாம்பிள்க்காக ஒண்ணு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஒரு ஏஐ ஏஜென்ட் அப்ளிகேஷனா இருக்கணுன்றதுக்காக இத நான் இனிஷியலைஸ் ஏஜென்ட் அப்படின்ற ஃபங்ஷன் மூலியமா நான் ரன் பண்ண போறேன். ஸோ டூல்ஸ்க்கு டூல்ஸ் அசைன் பண்ண போறேன். எல்எல்எம்க்கு எல்எல்எம். இங்க தான் நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஏஜென்ட் அப்படின்ற விஷயத்த இங்க தான் நான் கால் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இங்க நான் வந்து 0 ஷார்ட் ரியாக்ட் டிஸ்கிரிப்ஷன்னு குடுத்துருக்கேன். இந்த ஏஜென்ட்டோட முக்கியமான பொறுப்பு என்னன்னா, இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் டூல்ஸ் லைக் திஸ், இங்க மோர் தென் 1 டூலுக்கு மேல இருக்கிறதுனால, ஒரு யூசரோட கொரிய வச்சு இதுக்கு எந்த டூல கால் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு அதுவாவே டிசைட் பண்ணிக்கும். அதுதான் இந்த பர்ட்டிகுலர் 0 ஷார்ட் ரியாக்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கான ஒரு முக்கியத்துவம். இது மாதிரி ஏஜென்ட் டைப்ல நியர்லி 7 to 8 டைப்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ப்ராப்பரான லாங்செயின் பேஸ்ட் ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, மெமரி டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஏஜென்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மோர் ஓவர் நிறைய ஆப்டிமைஸ்டு டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல நான் உங்களுக்காக ஹேண்ட்ஸா நான் காமிக்கிறதுக்கு எல்லா டூலும் ஒரே அப்ளிகேஷன்ல வந்தா எந்த அளவுக்கு ஈஸியா இருக்குன்றத புரிய வைக்கணுன்றதுக்காக தான். ஸோ மெமரியையும் நம்ம இங்க ஈஸியா குடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ தட் நம்ம ஏஜென்ட்டும் அசைன் பண்ணிட்டோம். அடுத்து என்னதுங்க? ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்னோட கொரி என்னன்னா, வாட் இஸ் லாங்கிராஃப் இன் லாங்செயின்னு கேட்டிருக்கேன். அதை இங்க ஏஜென்ட்டுக்கு இந்த ஏஜென்ட்குள்ள தான் இப்ப எல்லாமே இருக்கு. நான் அசைன் பண்ணது எல்லாமே. ஸோ தட் ஏஜென்ட் டாட் ரன் அந்த கொரியை கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆன்சர் ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இது ஏஜென்ட் மோட்ல இருக்கிறதுனால அதுவே கொஸ்டின் கேட்டு அதுவே ஆன்சர் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் ஹியர் யூ கேன் see here
ஃபைனல் ஆன்சரை இங்கே குடுத்துரும். ஸோ லெட்ஸ் செக் இவங்க எப்படி ஏஜென்ட் பேசியிருக்காங்கன்னு நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ யூசரோட கொரி என்னன்னா, வாட் இஸ் லாங்ராஃப் இன் லாங்செயின்? இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ ஷுட் யூஸ் சிம்பிள் QA. இதுக்கு நான் ஒரு சிம்பிளான QA மட்டும் எடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஆக்ஷன் என்னன்னா, அந்த 3 டூல்ல இந்த கொஸ்டினுக்கு சிம்பிள் QAயே போதும் அப்படின்னு அதை டிசைட் பண்ணி வாட் இஸ் லாங்ராஃப் இன் லாங்செயின்னு கேட்டு அதுக்கே ஆன்சரும் அது சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஐ நீட் மோர் டீட்டெயில்னு அந்த ஏஜென்ட்டே எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டிருக்கு. இந்த மோர் டீட்டெயில்னா அப்ப பேசிக் QA செட் ஆகாது, எனக்கு ரேக் சர்ச் தான் வேணும்னு சொல்லிட்டு ரேக் சர்ச்சே எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே தான் ஏஜென்ட் மோட பத்தி நீங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியும். அதுவே கொஸ்டின் கேட்டு அதுவே ஆன்சர் பண்ணி திருப்பி அதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா ஐ நீட் மோர் டீட்டெயில்னு அதுவே கொஸ்டின் ரைஸ் பண்ணி இங்கே ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 ஒரு ஆன்சர் கேட்கறதுனால அது QAல எடுத்துக்கிச்சு, அதுக்கப்புறம் ராகியும் எடுத்துக்கிச்சு அதுவாவே, அதுக்கப்புறம் இன்டர்நெட்லயும் அது என்ன பண்ணிருச்சு, ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க் ஆன்சர் பண்றதுக்கு மட்டும் அது 3யுமே ஆக்சஸ் பண்ணி ஃபைனலா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது இல்லையா? திஸ் இஸ் கால்டு த ஏஜென்ட் மோட். புரியுதுங்களா? ஸோ இதை தான் நம்ம டீட்டெயில்டா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஹேண்ட்ஸ் ஆன்ல எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா ரைட்? ஸோ ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. பட் லாங்செயின்ல இப்போ நான் காமிச்சிருக்கிறது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். பட் இதை யூஸ் பண்ணி ப்ராப்பரான நிறைய ஏஜென்ட்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கோர்ஸில் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஸ்க்ராட்ச்லேருந்து படித்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும், அதுவும் ஜென்ஏ எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கோர்ஸ் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். ஸோ ஃபைனல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ LLM மாடல் யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் ஆன்சர் ட்ராக் யூஸ் பண்ணுன்றதுக்காக நம்மளுக்கு ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட்டை லோட் பண்ணுறதுக்கு ரிட்ரைவல் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணுறதுக்காக நம்ம டேப்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த 3யுமே ஒரே டூலாக லிஸ்ட்டாக நம்ம பாஸ் பண்ணிவிட்டு மெமரியை லோட் பண்ணிவிட்டு ஏஜென்ட்டுக்கு நம்ம பாஸும் பண்ணிட்டோம். கொரிஸ் கேட்கும் போது ஏஜென்ட் மோடில் அதுவே ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கொடுக்குது. சரிங்களா? உங்களுக்கு லாங்செயின் ரொம்ப டீட்டெயில்டாக புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தென் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட் நம்ம தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி லாங்செயினோட எல்லா டூலும் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் end to end நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எத்தனை கீ காம்போனன்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு AI ஏஜென்ட் பேஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை எப்படிலாம் ரன் பண்ணலான்னு. இங்கே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தான். பட் ரியல் கேசஸ்ல இதே ஃப்ளோவில் எல்லாமே உங்களுக்கு அமையாது. நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு ப்ரொடக்ஷன் லெவலில் கொண்டு வரும்போது. இது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும்னா நம்ம AI கோர்ஸில் நம்ம மென்டார்ஷிப்பில் லாங்செயின் லாங்ராஃப் ஒவ்வொன்றுமே ரொம்ப டீட்டெயில்டாக டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். அதை மட்டும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவல் கோடிங் பேஸ்ட் AI அப்ளிகேஷன்ஸ், AI ஏஜென்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய உங்களால டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி கிளாரிட்டியோட நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏன் மென்டார்ஷிப்ல தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஏன் மென்டார்ஷிப்ல ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 2 hours ஃப்ரீ வெபினார் அட்டென்ட் பண்ணணும். அந்த வெபினாருக்கான லிங்கை கீழே கொடுக்குற, மறக்காம ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த வெபினாரோட எண்டில் ஏன் கூட 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் AI பார்த்து எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். எங்க மென்டார்ஷிப்ல படிக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே 50+ மேல GitHub repositories இருக்கு, which really tells that we are into industry relevant training. AI journey எங்க கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல லாங்ராஃப் இதே மாதிரி 4 காம்போனன்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆனோட மாஸ்டர் பண்ணிக்கலாம்.